விதிப்பயன், வினைப்பயன் அப்படின்னா என்ன? இது ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி வந்து, ஒரு மனுஷனோட குணத்தை மாற்ற முடியுமா? ஓகே, விதியோட பயன் என்ன, அப்புறம் வினை பயன் என்ன? வினைப்பயன். வினை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா செயல்னு அர்த்தம். கர்மம் சமஸ்கிருதத்தில் கர்மம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும். கர்மா அப்படிங்கிறது அந்த செயலுக்கான பலனை குறிக்கும். அது வினைப்பயன் சொல்கிறோம் தமிழில். விதிப்பயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுட்டாங்க, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம். குழந்தைங்கள்லாம் +2 எழுதுறாங்க, 10th எழுதுறாங்க, அதெல்லாம் எழுதுறாங்க. எழுதிக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் தவறாக எழுதிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அதை அந்த ஹால்லேயே பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி விடைத்தாளை ஒப்படைப்பதற்கு முன்னாடி வேணும்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு பக்கத்தில் எழுதிட்டோம், தப்பாக எழுதிட்டோம் ஆன்சரு, சர்னு ஒரு கோடு போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மார்க் போட மாட்டாங்க. அது மாதிரி போட்டு மடித்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான பலன் என்ன வரும்? ஒரு கோடு போட்டதுக்கான பலன் அங்கே என்ன வரும்? அது விட்டுருவாங்க, 0. அதுக்கு ஒன்றும் மார்க் போட போகிறதில்ல. கரெக்டாக? அது மாதிரி அப்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும், எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதோ அதுவரை வினை அப்படின்னு பேர். நமக்கு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் காலம் கடந்து போச்சு அப்படின்னாக்கா, அப்புறம் அது வந்து முடிஞ்சு போனதுக்கு ஒரு பலன் வந்து அது பேர் விதி ஆகிடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் செய்கிறதெல்லாம் செயல்களாக இருக்கிறது. அந்த செயல்கள் வினைகளாக, அதாவது வினைன்னு சொல்லக்கூடாது, வினையாக இருக்கிறது. அதுக்கான பலனெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டே வருவோம். ஆனால் சில விஷயங்களால் இந்த ஜென்மத்தில் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியாமல் போய் ஜென்மம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா, இறந்து போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னொரு ஜென்மத்தில் அனுபவிக்கும் போது அது விதி பயனாக வருகிறது. இந்தந்த